ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீச்சர் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பயன்படுத்திக்கல. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். இந்த ஒன் டே இருக்குது. இந்த ஒரு நாளில் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டருக்காக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக எகைன் ஒன் மோர் டைம்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2019 2023 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னு சொன்னால் இது வரைக்கும் நடந்த 4 எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே பப்ளிக் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் எஸ்எஸ்ல நீங்கள் ஃபைனல் டைமில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா பப்ளிக் கொஸ்டின் ஒரே இடத்துல கிடைக்க ரொம்ப ரேர். ஸோ அதனால் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர் ஒரே இடத்துல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஆன்சர்ஸுமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 1 மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணி இதில் இருக்க 2 மார்க் கம்பல்சரி, 2 மார்க் கம்பல்சரி, 8 மார்க், 5 மார்க் மட்டுமா படிச்சிங்களா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்ல நாளைக்கு வரக்கூடிய எஸ்எஸ்ல நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்க. இதில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நாளைக்கு எக்ஸாம்லேருந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுவுமே படிக்காதுங்க, அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் படிங்க. ஷூராக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் இதில் பண்ணி ரிவைஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ. பன்னாட்டு சங்கத்தில் முன்முயற்சி உட்ரோ வில்சன். நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி சுதந்திரத்தை பிரகடனத்தை வெளியிட்டவர் மரு சகோதரர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி, தட் மீன்ஸ் முண்டா ரிபலியன். 4th 1709 தரங்கப்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவன சீகன் பால்க்கு. 5th டேஸ் ஆண்டுக்கான உடன்படி கையெழுத்து 1925. பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச புலிக்காட் லேக் சொல்லும் போது நெக்ஸ்ட் ஒரே அளவு மழை பெறும் இடங்கள் இணைக்கும் கோடு சமமலை கோடுகள். ஸோ எடுத்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், இப்போ கிரானரி ஆஃப் தமிழ்நாடு சொல்லும் போது நெக்ஸ்ட் 9th கீழ்கொண்ட தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மொழிலாம் அமையாத கனவு பார்த்தீங்கன்னா அமையாத கனவு வாங்கி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் லொக்கேட்டட். நம்ம பார்த்தீங்கன்னா போக்குவரத்துன்னு சொல்கிறோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 1 மார்க் ரெஃபர் பண்ணிக்க. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்களை பற்றி அறிவியல் பூர்வமான படிப்பு மக்கள் இயற்கை டெமோகிராஃபி ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகவரி பற்றிய சரியான தொடர்பு இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயகம், குடியரசு தான். நெக்ஸ்ட் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பார்த்தீங்கன்னா சிஎம், தட் மீன்ஸ் இந்த கம்பேரிசன் சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட் 13th டேஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஆர் அப்டைனிங் த ஃபுட் நெசரி ஃபார் ஹெல்த் அண்ட் க்ரோத் அண்ட் நியூட்ரிஷன். முதன்மை துறையை உள்ளடக்கியது வேளாண்மை, பிரைமரி செக்டர் கன்சர்ன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான 1 மார்க். 2 மார்க்கு நான் திருப்பி சொல்லக்கூடியது இதில் 2019 2023 வரைக்கும் இருக்க கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ எந்த 2 மார்க்குமே படிக்காத இருக்கும். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் 2 மார்க் மட்டும் மார்க் பண்ணிங்க. 2 மார்க் 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கலாம். இதில் வந்திருக்க எல்லா கொஸ்டின் நம்ம சேனல் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணுவோம். தாமிரபரணி ஆறு, நெக்ஸ்ட் இந்தியாவின் செம்மொழிகள், நெக்ஸ்ட் பண்டங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா பணிகள் வரி பற்றி குறிப்பிடல, தொழில்துறை தொகுப்பு, கம்பல்சரி பஞ்சசில குழுங்கியதை 4 பட்டியல் எடுங்க. ஸோ எந்த கொஸ்டினாலும் வரலாம் கம்பல்சரியில். நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கைத்தாருன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு உஷா மெக்தா, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, தென்பெண்ணை ரிவர் தான் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேமேஜ் கன்ஸ்ட்ரக்ட் அக்ராஸ் த ரிவர். செகண்டரி செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரிவால் ரொம்ப முக்கியமான செகண்ட் வேர்ல்டு வார். காந்தியை சிறந்த சட்டமறுப்பியங்கள் கொடுத்து இந்த கொஸ்டின் 8 மார்க்லையும் வரும். நகரமயமல் அர்பனைசேஷன். நெக்ஸ்ட் இமயமலை உட்பின் அது முக்கியத்துவத்தை படிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேறுபாடுகள் இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகள், தட் மீன்ஸ் சேலிங் ஃபீச்சர்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 37th கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க. அண்டை நாடுகள் நட்புரிமை பயணம் இந்தியா பின்பற்ற வெளியுறவு கொள்கை எதன் இரு கொள்கை இது கேட்காத கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க. வெளியுறவு கொள்கை, ஜிடிபி, பொது விநியோகம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணும்போது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 41 42 கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 41 பார்த்தீங்கன்னா இப்போ 8 மார்க் பதிலாக இதில் நம்ம பிஃபோர் தட் பார்க்கும்போது டைம் லைன், அதுக்கப்புறம் மேப்பு. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் 8 மார்க் சிவகங்கையின் துன்பகரமான வீழ்ச்சி காரணம் ஆய்ந்து அதன் விளைவுகளை எடுத்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1905 ஆண்டு நிகழ்ந்த வங்காள பிரிவினை போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்தது. 2 கொஸ்டினும் கண்டிப்பாக மார்க் பண்ணி படிங்க. கேட்காத கொஸ்டினாக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்லைன் தமிழ்நாடு, அவுட்லைன் இந்தியா ரெண்டுமே ஈஸியான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 கேட்ட பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம 1 மார்க் கொஸ்டின் உலகின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபதி விரும்பல லத்தீன் அமெரிக்கா. செகண்ட் ரவுண்ட் செப்டம்பர் 1949. கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுபிடிக்க அவசியத்தை முதல் பாளையகரம் புலித்தேவர். நெக்ஸ்ட் 4th பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்படுது? கல்கத்தா. பன்னாட்டு சங்கம் முக்கிய
ஊ இனிஷியேட்டட் பண்ண உட்ரோ வில்சன். ஆந்திரா ஸ்டேட் நிலகரி 80 to 95%. தமிழ்நாட்டில் மிக உயர சிகரம் வந்து தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுக எண்ணிக்கை 3 மற்றும் 15. பழைய வண்டல்மண் படிவில் உருவான சமூகம் பாங்கர். நெக்ஸ்ட் 10th கம்பு டேஸ் பூர்வீகம் கொண்ட பயிராகும். ஆப்பிரிக்காவை பூர்வீகம் கொண்டோம். கீழ்கான எந்த விதி நடைபெறும் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையில் சட்டப்பிரிவு 301 ஆர்டிகல் 360 ரொம்ப முக்கியமானது. 12th ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். 13th இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தி தண்ணீர் பெற பசுமை புரட்சிக்கு MS சுவாமிநாதன் அவர்கள் உருவாக்கப்பட்ட பசுமை புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். தோல் தொழிற்சாலை இல்லாதது வந்து தருமபுரி கம்பேர்ஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவு வேறுபட்ட முசோலினி ராமலிங்க அடிகள் சீர்திருத்தங்கள் லக்னோ பேக்ட் பதுங்குழிவு ட்ரென்ச் வார்ஃபேர் பேரிடர் அபாய நேர்வு பன்னாட்டு வணிகம் கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர். முதல்ல மான்செஸ்டர்னா பல டைம் சொல்லியிருக்கோம். இங்கிலாந்தில் உள்ள ஒரு பகுதி தான் மான்செஸ்டர். அங்கே பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ பருத்தி ஆலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் மான்செஸ்டர் அழைக்கிறோம். ஸோ கோயம்புத்தூரில் அதிகமாகவே இருக்குது. இந்தியாவின் மான்செஸ்டர்னா மும்பை சொல்கிறோம். இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் வெப்பக்குறைவு விகிதம். நெக்ஸ்ட் செம்மொழிகள் பிரிக்ஸ் எல்லா கொஸ்டினும் படித்த கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. விகித வரி விதிப்பு முறை என்றால் போன வருஷம் கேட்டிருந்தேன். அதே மாதிரி ஃபில்லப்ஸும் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஃபில்லப்ஸ் நல்லா தெரிஞ்ச ஆன்சர் இல்லை சாய்ஸ் விட்டு மீதி 5 மார்க் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்டேன். சட்டமன்ற தமிழ்நாடு வகித்த பங்கு, இந்திய மண்வகைகளை கண்டிப்பாக படிக்கணும், சாலைகள், அரசியலமைப்பு பிரிவுகள், பிரதம அமைச்சர் அதிகாரங்கள், பொது விநியோக பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடும். MNC வளர்ச்சிக்கான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மல்டிநேஷனல் கார்பரேஷன் ஆர் மல்டிநேஷனல் கம்பெனி சொல்லும் போது டைம் லைன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு மேப்பில் கொடுத்துருக்காங்க. 8 மார்க் போன டைம் 2 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதில் டிஃபிகல்ட்டாக வந்து கேட்டதா நிறைய சொன்னோம். ஆனால் PTA கொஸ்டின் 1850s பெருங்கலம் தோல்வி வந்த காரணங்கள் தீபகற்ப பீடபூமி பற்றி விவரிக்க. ஸோ இது புக் இன்சைட்ல. ஸோ அப்போ 8 மார்க்கு எதுலேருந்து ஹிஸ்ட்ரிலேருந்து வரலாம், ஜாகிரஃபிலேருந்து வரலாம், எக்கனாமிக்ஸ்லாம், சிவிக்ஸ்லாம், அது புக் இன்சைட்லேருந்து கூட வரலான்றது இந்த கொஸ்டின். ஸோ அப்போ எதை தான் சார் படிக்கிறது அப்படின்னா நாங்கள் திருப்பி சொல்கிறது என்ன, இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் அதை மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இந்த டைம் ரீசெண்டாக வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து 3rd டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் படிங்க. ஸோ ஏன்னா நம்ம திருப்பி சொல்லும் போது ஹிட்லர் வரலாம், முசோலினி வரலாம், சுபாஷ் சந்திர போஸ் எதனாலும் வரலாம். ஸோ அப்போ நம்ம அந்த கொஸ்டின் மார்க் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்தோம். மேப் வந்து பிளேஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜூன் 2023 நடந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஜப்பான், செகண்ட் ஒன் பன்னாட்டு சங்கம். இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். உட்ரோ வில்சன் உடன்கட்டை தேர்தல் 1829. இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாடு வந்து 1000 விளக்கு இங்கே நடைபெற்றது. பாக்னேர் சந்தி வந்து ஸ்ரீலங்கா இலங்கை. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆறுகளை மூலம் உருவாக்கணும் மண்டல்மன். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சி காவிரி டெல்டா. 8th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 9th ஒனுக்கு இந்திய அரசியலமைப்பு முகவர் எத்தனை முறை ஒன்ஸ் ஒரே ஒரு முறை தான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிமன்றம் மற்றும் மற்ற நீதியில் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியா தனது மிக நீண்ட நிலை எல்லைகளை எந்த நாட்டோட பகிர்ந்து கொண்டதுன்னா வங்காளதேசம். தட் பங்களாதேஷ். முதன்மை துறையில் வேளாண். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடுது. 13th வந்து 1632 ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஹெர்மன் என்ற படத்தை வழங்கினா கோல்கொண்டா சுல்தான். 14 இந்தியாவில் உள்ள வரிகள் வந்து நேர்முகம் மற்றும் மறைமுக வரிகள். அதை ஆப்ஷன் ஆ மற்றும் ஆன் கம்பேர் பண்ணுறோம். 2 மார்க்லாம் மற்றபடி இல்லை கேட்காது. ஜாலியன் வாலாபாக்லாம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் தான் ஜாலியன் வாலாபாக்கு. ஏன்னா நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒன்றுனா 1919 ஜெனரல் ஓட் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. 10,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நெக்ஸ்ட் வேளாண்மை, முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகள், தமிழ்நாட்டின் எல்லைகள், சார் குறுப்பு நாடுகள், சில ஊட்டச்சத்து, அரசுக்கு நாம் ஏன் வரி செலுத்த வேண்டும், ஒய் டு வி பே டேக்ஸ், இந்த டேக்ஸ் லெசன்ற கொஸ்டின் நல்லா படிங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்க ஃபில்லப்ஸும் நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம், அப்படியே பார்த்துருப்பாங்க. ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சல்ஸ் உடன்படிக்கை சரத்துகள், 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தங்கள். எந்த கொஸ்டினும் 8 மார்க் கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது. 1857 கிளர்ச்சிக்கான காரணங்கள், தமிழ்நாடு சமூக ஈவேராற்றிய முதலமைச்சர் அதிகாரம் மற்றும் பணிகள், அணிசேரா இயக்கம், இந்திய காடுகள் கண்டிப்பாக படிக்கணும். இந்திய தொழிலங்கள், பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை படிக்கணும். பசுமை புரட்சி கண்டிப்பாக படிக்கணும். வெற்றிகரமான தொகுப்பு முக்கிய பண்புகள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து டைம்ல 1930 to 1950 நிறைய ஈவெண்ட் இருக்குது. 8 மார்க்கில் பாருங்கள், எப்பவுமே நாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின். ஆனால் இதில் என்ன கேட்டால் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சிலபஸ் 2019 இந்த சிலபஸில் அண்டர் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஸோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஹெட்டிங் ரெண்டுமே இருக்குது. முதல் உலக போகிறோம்னா சமூக சீர்திருத்தங்கள். ஆனால் ஸோ அதுக்கு கீழே நம்ம கொஸ்டினை படிச்சுன்னா ஒருவேளை இது மாதிரி வரலான்றதுக்காக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி எதுவுமே வந்தல. ஆனால் ஜூன் 2000 இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பர் முடியுதுன்னா. ஆனால் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுதேசிக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பது வரைக்கும் கிளாபாத்தியம். இந்த 2 கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், பப்ளிக் கொஸ்டின் இருக்குது, மார்க் பண்ணி படிங்க, எப்படினாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணுவோம். மேப் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம்
2019 2022 இருக்கிற கொஸ்டின் பேப்பர் இல்லை ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒனுக்கு போப், செகண்ட் ஒன் இந்த இத்தாலி யாருடன் லேட்டர் உடன்படிக்கை செய்யணும் போப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது கொண்டு 1000 விளக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்னை உயர்நீதிமன்ற முதல் நீதிபதி முத்துசாமி. கேட்காத கொஸ்டின் நிறைய இருக்குது பாருங்கள். இந்தியாவில் முதலில் உலகம் இருந்த சென்னை தொழிற்சாலை உருவாக்கணும் 1918. அசர்ஷன் ரீசன் வந்து உங்களுக்கு டவுட்டாக வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஒரு சில 1 மார்க் நம்ம மார்க் பண்ணாத இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. A line joining the places of equal rainfall is ஐசோ ஹெட்ஸ், தட் மீன்ஸ் சமவெப்ப காடுகள். நெக்ஸ்ட் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பாலிகஞ்ச். இதுவுமே இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா மக்களியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வந்து ஆக்சுவலாக 8 டிகிரி 4ன்னு வரும், இது 8 டிகிரி 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டிகிரி 4 கம்பேரிசன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேன் ஹோல்டு அந்த ஏஜ் வந்து 65. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஒன் உணவு மற்றும் சத்துணவு பாதுகாப்பு அடிப்படை கோடுகள் வந்து கிடைத்தல், தட் மீன்ஸ் அவைலபிலிட்டி சொல்லலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் இதில் மன்றோ கோட்பாடில் இது கேட்காத கொஸ்டின் தான். மார்ஷல் திட்டம், தன்னாட்சி இயக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அண்டை நாடுகள் பெயர்கள், அதுக்கு வேளாண் தொழில். ஸோ இந்த இதில் கேட்டிருக்க 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பற்றி, தட் மீன்ஸ் ரினோவல். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்கில் ஒரு ஃபில்லப்ஸ் 2 மேட்ச் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்படி வராது, ஏதாவது 29th கொஸ்டின் ஒரு ஃபில்லப்ஸில் மேட்ச் எதாவது வரும். இது ப்ராக்டிஸ்க்காக ஃபஸ்ட் டைம் 2019 பிகினிங்கில் கொடுத்த ஒரு மாடல். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு ஃபில்லப்ஸ் இல்லை ஒரு மேட்ச், 2ல் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ மேட்ச் வரது வந்துச்சுனாவே நமக்கு ரொம்ப ரொம்ப லக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக 5 out of 5 எடுத்துடலாம். மேட்ச் வந்து கொஸ்டின் பேர் ஈஸியாக இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி. நெக்ஸ்ட் 8 மார்க்கில் 2மே மேப்பாக இருக்குது. இப்படி வராது, ஏன்னா 2019 அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் கொடுத்தாங்க. ஒரு கொஸ்டின் 43ல் வரது பார்த்தீங்கன்னா எய்தர் ஆச்சாஸ் ஒரு 8 மார்க்கோ, 44 தான் மேப்பாக வரும். ஸோ இதில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விட்டது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 இருந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடோவா, செகண்ட் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையில் ஜூன் 26, 1945. சத்யார்த்த பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த கிளர்ச்சியின் பின்னணியில் சொட்டானாக்குன்னா உண்டா கிளர்ச்சி. நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசனுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்ட் 1 மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வேமநாடு ஏரி. நெக்ஸ்ட்டு இப்போ கோல்டன் ரெவல்யூஷன் சொல்லும் போது புன்புரட்சி வந்து தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காற்றாற்றல் சென்னை. அடுத்து கம்பேர் பண்ண பின்னணி பருவக்காற்று எந்த கடலின் ஈரப்பத்தை எடுத்து செல்லுதுன்னா வங்கக்கடல். அடுத்து கம்பேர் பண்ண பேரிட அவசர தொலைபேசி 1077. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ். நெக்ஸ்ட் அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை. 12th ஒன்றுக்கு வந்து சர் சிரில் ரட்க்ளிஃப். 13th ஒன்றுக்கு வந்து பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூஸ் ரேபிட்லி டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தைன்னு சொல்கிறோம். சூஸ் த கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 4th ஒன்லி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய முத்துத்துறை புகழ் சொல்லிட்டு நிறைய டைம் ரிப்பீட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்த செயல்பாட்டாளர் சித்தாந்தத்தின் தாக்கம் என்ன, இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் கேட்டீங்கன்னா. ஆங்கிலேயர் இந்தியாவில் விவசாயம் கிளர்ச்சி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட, இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின். திருப்பூர் குமரி வீரமரணம் குறித்து கண்டிப்பாக படிக்கணும். பருவமழை வெடிப்பு, கலப்பு இதில் பார்த்தீங்கன்னா கலப்பு வேளாண்மை கொடுத்துருக்காங்க. தகவல் தொடர்பு என்றால் என்ன, இந்த கொஸ்டின் கேட்டது தான். பிரிக்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வளர்வீத வரி, அந்த டேக்ஸ் லெசன் நல்லா படிங்க. நம்ம இந்திய நாட்டின் வெளியுறவுகளின் முக்கிய நோக்கம் இந்த கொஸ்டின் ஃபில்லப்ஸு. அதுக்கப்புறம் வேலுநாச்சியாரும் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின், ஏன்னா வேலுநாச்சியம் 8 மார்க்லேயே வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1850 புரட்சி விளைவுகள், இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளிகள். இந்த கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், மார்க் பண்ணி படிங்க. நகரமயமாதல், ஆளுநர், இந்த அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும்போது சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் கம்பேர். ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரும் சிஎம் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது 8 மார்க் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் பேரில் பாருங்கள். ஏஎன்பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓசிமின் பற்றியும் வியட்மின் கட்சியின் உதயம் பற்றி குறிப்பிட்டு இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி ராமலிங்க அடிகள் கண்டிப்பாக படிக்கணும். இன்னொரு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்கக்கால சத்தியாகிரகத்தை குறிப்பிடுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே காந்தி லெசனில் இருக்கிற 8 மார்க் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர் 2021 கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பின்லாந்து தாக்கியத்தில் ரஷ்யா. நெக்ஸ்ட் 24th அக்டோபர் 1929. நெக்ஸ்ட் வந்து அனிசரா இயக்கத்தின் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேரு. சதிவாஸ் அபாலிஷன் 1829. நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன் மார்க் பண்ணியிருக்கோம். மேட்சும் மார்க் பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன் காசர் ரெயின்ஃபால் வந்து பஞ்சாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாங்கனீஸ் டெல்பன் மின்கலன்கள். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் அதிக மக்களுக்கு மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் இந்தியாவில் தமிழ்நாடு தேயிலை உற்பத்தி 2ஆம் இடம் வைக்கிறது. 11th ஒன்றுக்கு வந்து கவர்னர், ஆங்கில இந்திய வகுப்பினருக்கு ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்தை நியமிப்பா கவர்னர் ஆளுநர். நெக்ஸ்ட் வந்து மக்மகான் எல்லைக்கோடு வந்து இந்தியா சீனா. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. 14th ஒன்றுக்கு அந்திய செலவாணி மேலாண்மை சட்டத்தை கொண்டு வரப்பட்ட 1999. ஸோ கம்பேரிசன் 1999. நெக்ஸ்ட் பதுங்குளிப்போர் மூலம் நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பாளையக்காரர்கள், அதுக்கு டாக்டரின் ஆஃப் லேப்ஸு, அதுக்கப்புறம் பொருளாதார பெரும் இந்திய வேளாண் மீது எத்தகைய இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்திய விடுதலை 90% பங்கு கண்டிப்பாக படிக்கணும். மேற்கு கடற்கரை சமணி கிழக்கு வேறுபாடு இதிலே ஒன்று கேட்டிருக்காங்க. கம்பல்சரியில் சொல்லும்போது படிக்கட்டு முறை வேளாண்மை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டெரஸ் ஃபார்மிங். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை உட்பிரிவு, அதாவது வடக்கு மலை
மொழிகள் தான். அதை பார்த்தீங்கன்னா இமயமலை உட்பிரிவுகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு தோட்ட வேளாண்மை கண்டிப்பாக படிக்கணும். நேர்முக மற்றும் மறைவுகளை ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க 8 மார்க் பாருங்கள். தமிழ்நாட்டு சமூக மாடி ஈவேரா பெரியார் பங்களிப்பு, காந்தியடிகள் சட்ட மதிப்பு, இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மே 2021 இந்த கொஸ்டின் பேப்பர் ரெடியூஸ்டு சிலபஸ். ஸோ கொரோனா டைமுக்கு அப்புறம் நடந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கேயா, செகண்ட் வந்து ராஜாஜி, தேர்ட் ஒன்று இம்பீரியலிசம்ஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் லெனின், ஏகாதிபதி முதலாவது உச்சக்கட்டமைப்புக்குரிய லெனின் தான். நெக்ஸ்ட் வேலூர் பரிட்சை எப்போதுன்னா 1806 ஜூலை 10 இன்கரெக்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பொருந்தாத தேர்ந்தெடுக்க ரிசல்மெண்ட் பிளாக் சாயில், மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃகு தயாரித்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேக்கிங்கில் பயன்படுத்துகிறோம். கீழ்கண்ட தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை அமையாத கனவு வந்து போர்க்காட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கரூர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்னி சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கை ஸ்ரீலங்கா. ஆர்டிகல் வந்து 360. நெக்ஸ்ட் மேலவை உறுப்பினர் குறைந்தபட்ச விகிதம் 30. இந்திய கவர்மெண்ட் ஆஸ் இன்ட்ரடியூஸ் நியூ எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதார கொள்கை ஜிஎஸ்டி சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க. அது மேட்ச் பண்ணியிருக்கோம். 2 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்து எல்லா பப்ளிக் பெரியாரே ஒரு பெண்ணி இயக்குனர் அந்த கொஸ்டின் நிறைய ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முத்துத்துறைமுகம், லட்சத்தீவு கூட்டங்கள், தமிழ்நாட்டு வேளாண் பருவங்கள், தமிழ்நாட்டின் எல்லைகள், ஜிடிபி, அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன் இந்த டேக்ஸ் லெசனே தான் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து இந்த பார்த்த 7 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லையும் நிறைய கொஸ்டின் வந்து டேக்ஸ் லெசன் தான் வந்து 2 மார்க்னா அந்த டேக்ஸ் லெசன் இருக்க எல்லா கொஸ்டினுமே படிங்க. ஸோ இல்லை எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சங்கம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்பசிஷன் லீக் ஆஃப் நேஷன். பன்னாட்டு சங்கம் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை எழுதிடாதீங்க. ஸோ கொஸ்டினை புரிஞ்சுங்க. ஒத்துழையாமைக்கு திட்டக்கூறுகள், அதுக்கப்புறம் பெண்கள் இயக்கங்கள் குறித்து எழுதுக. இதுவரை கேட்காத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பெண்கள் எபல்ஸ் விமன்ஸ் மூவ்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான